பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? ஆண்டவர் உங்களுடைய முழு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்க பாருங்க, ஒரு அழகான ஒரு இடம், ஒரு லேக், ஏரி, அதை ஒட்டி அழகான வீடுகள், நிறைய வீடுகள் அங்க இருக்குது. ஆமா, ரொம்ப பார்க்க அழகா இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? இது ஆஸ்திரேலியா தேசத்துல இருக்கிற மெல்பர்ன் என்கிற ஒரு பட்டணத்துல இருக்கிற ஒரு லேக். அதாவது இந்த லேக் வியூ ஹவுஸ்ன்னா ரொம்ப காஸ்ட்லியா சொல்லுவாங்க. அதாவது தண்ணீர் முன்னால ஃப்ரெண்டு, வாட்டர் ஃப்ரெண்டு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. எதுக்காக அங்க அதிகமாக விலை சொல்றாங்க, அங்க வந்து குடியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு மன ரம்யமா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லி வீட்டை அழகுபடுத்துவது. வீட்டுக்கு முன்னால இங்க வந்து அழகழகான செடிகள் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ரோஸ் செடிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வீட்டை அலங்காரம் பண்ணுவது, வீட்டுக்கு முன்னால ஜோடிப்பதெல்லாம் ரொம்ப அழகா செய்யறாங்க. இது மாதிரி நம்ம வீட்டுக்கும் நிறைய அலங்காரமான காரியத்தெல்லாம் செய்வோம். ஆனா வீட்டுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் வேணும் தெரியுமா? வேத புஸ்தகத்துல 122 சங்கீதம் 7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது நம்முடைய வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை. ஒரு குடும்பம் வீடுன்னு இருந்தா 2 ஆசீர்வாதம் இருக்கணும். ஒன்று சமாதானம், இன்னொன்னு சுகம். சமாதானம் இல்லைன்னு வைங்களேன், எவ்வளவு செல்வம் இருந்தும் சுகம் இருந்தும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. சமாதானம் இல்லை. அதே மாதிரி சுகம் இல்லைன்னா இப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதின்னா அதுவும் குடும்பத்துல பிரச்சனை தான். இன்னைக்கு நிறைய பேர் எந்த தேசத்துக்கு போனாலும் ஜெபிக்க வர்றவங்க எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டா, குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிங்க, குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கொள்றாங்க. அப்ப இந்த குடும்பங்கள் எங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறது? சமாதான பாதிப்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? யோசித்து பாருங்க. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மன சமாதான சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருக்கிறா? யோசித்து பாருங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட சின்னவங்க சமாதானம் இருக்குதா? பேசுறது இல்ல, மூஞ்சி திருப்பிட்டு போறது, கோபமா பேசுவது, எரிச்சலாய் பேசுவது, ஏதோ குடும்பம் நடக்குது. வீட்டுல வந்தா நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வெளியே போனா சந்தோஷமா இருக்குது, வேலை முடிச்சுட்டு ஏன்டா வீட்டுக்கு வரான்னு இருக்குது, இப்படி சொல்றவங்களாம் இருக்காங்கல்ல. நீங்க எப்படி இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் தேவைதானே? அப்ப அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்ப நீங்க அதுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி எங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், இந்த சமாதானத்தை பாதிக்கிற விஷயத்தெல்லாம் அப்புறப்படுத்திருங்க. ஏன்னா இயேசுக்கு பெயர் சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உங்களை தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்பயே அந்த சமாதானம் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா பிசாசு, எதிராளியாகிய பிசாசு சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை உண்டாக்குவான். அப்போ உங்க வீட்டுல எப்பவுமே சமாதானம் இருக்கணுமானா அங்க ஜெபம் இருக்கணும், வேத வசனம் இருக்கணும். குடும்பமா நீங்க ஜெபிச்சு பாருங்க, வேத வசனத்தை வாசித்து உங்க வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் எப்பவுமே நிலைச்சிருக்கும். அப்ப சாத்தான் உள்ளே நுழைய முடியாது, சமாதானத்தை கெடுக்கிற எதிராளி உள்ளே வர முடியாது. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். அதற்கு நீங்க கருத்தாக ஜெபம் செய்யணும். அது மாத்திரமல்ல, சுகம், ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். எப்பவுமே வீட்டுல வியாதி வியாதி வியாதி, தினம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? இல்ல. அப்போ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வர் சொல்லுவாங்க. அதை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தையும் சுகத்தையும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் அருள் செய்ய விரும்புகிறார். அப்ப நீங்க அதை விசுவாசித்து வேண்டிக் கொள்ளணும். இந்த 2 எங்க குடும்பத்தில் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அதுவும் குடும்பமா ஜெபிச்சா அது ரொம்ப வல்லமை உள்ளது. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வியாதிகள் விலகும். உங்க குடும்பத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். உங்க வீடே ஒரு சமாதானமான ஆரோக்கியமான குடும்பமா மாறும். இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இப்ப நீங்க என்ன சொன்ன, ஆண்டவரே, எங்க குடும்பத்துல எங்க வீட்டுக்குள்ள உம்முடைய சமாதானம் வேணும், உம்முடைய ஆரோக்கியம் வேணும். இந்த 2 ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துக்கு தாருன்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல வந்தது. அதற்காக சிலுவையில நம்முடைய பாவ சாபங்களை சுமந்தார் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம்ல. அப்ப அதை விசுவாசித்து நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டோடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கி வரும். சமாதானத்தை பாதிக்கிற விஷயங்களை கர்த்தர் மாற்றி சமாதானம் தருவார். அது மாத்திரமல்ல, இயேசு நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு பலவீனங்கள் வியாதிகளை எல்லாம் சிலுவையில சுமந்தார் என்று மத்தேயு 8:17 சொல்லி இருக்குதுல்ல. அப்ப இயேசு சிலுவையில நம்முடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்துட்டார். அப்ப இந்த வியாதியை குணமாக்குகிற வல்லமை அவருடைய தழும்புகளுக்கு உண்டு. நீங்க அதை கிளைம் பண்ணணும், அதை சொந்தமாக்கணும். எனக்காகத்தான் சிலுவையில மறிச்சீங்க, எங்க சுகத்துக்காகத்தான் ரத்தம் சிந்தி தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த சுகத்தை எங்களுக்கு தாங்க. நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, சமாதானமும் சுகமும் எங்க வீட்டுல இருக்கணும், எல்லாருக்குள்ள இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கரெக்டா நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இப்போ உங்க குடும்பத்துக்காக நீங்க கருத்தா ஜெபிக்கணும். நீங்க உத்தரவாதம் பண்ணி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல சமாதானமும் சுகமும் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. அதுக்காக சிலுவையில ரத்த சிந்தினீங்க. எங்க குடும்பத்துல இந்த சமாதானம் வேணும், சமாதான குறைவெல்லாம் மாறணும், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறணும், சுகவீனத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் எங்க வீட்டை விட்டு வெளியேறணும். எங்க வீடு ஒரு ஆரோக்கியமான வீடா இருக்கணும், சமாதானம் உள்ள வீடா இருக்கணும். என் குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுனால பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென்.